ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நடந்து முடிந்த ஏஎல்பி கொஸ்டின் பேப்பரை தொடர்ந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நவம்பர் 26ஆம் தேதி தேர்வில் கேட்கப்பட்ட ஆல் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து ரீசனிங் கொஸ்டின் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மொத்தம் 75 கொஸ்டின். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25, மொத்தம் 3 ஷிஃப்ட்டுக்கு மொத்தம் 75 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. இதே பேட்டர்ல வரக்கூடிய தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா இதோட பேட்டர்ல லைட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்றுகள் முடிவுகள் ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அறிக்கைகள் பாருங்க. சில படுக்கைகள் மேஜைகள். ஓகேங்களா? அப்ப படுக்கைகள், சில படுக்கைகள் என்னது மேஜை, அப்ப சில படுக்கைகள் என்னது மேஜைகள். அடுத்த நாளைக்கு எந்த மேஜையும் நாற்காலி இல்லை. அப்ப எந்த மேஜை நாற்காலின்னா தனியா தான் போட முடியும். ஓகே, அப்ப சில படுக்கைகள் மேஜைகள், எந்த மேஜையும் நாற்காலி அல்ல. அடுத்து இதோட பேஸ் பண்ணி முடிவுகளை பாருங்க. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கையை மட்டும் தான் நான் பார்க்க போறேன். அனைத்து மேஜைகளும் படுக்கைகள் சரியா? சில மேஜைகள் படுக்கைகள் சொல்லலாம், அனைத்து மேஜைகளும் படுக்கைகளாக வாய்ப்புகள் இல்லை. அடுத்து சில நாற்காலிகள் படுக்கைகள் ஆகும். ஓகே, எது இந்த கொடுத்த அறிவிப்பின்படி பார்த்தா இதுவும் எனக்கு கரெக்டா பின்பற்றல. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? முடிவு 1 அல்லது 2 ஆகிய இரண்டுமே எனக்கு பின்பற்றப்படவில்லை. ஆன்சர் அது செகண்ட், எதுவுமே பின்பற்றப்படவில்லை. அடுத்து இந்த அறிக்கையை பாருங்க. அடுத்த 3 நாட்களுக்கு கிராண்ட் ரோட்டில் தண்ணீர் குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த சாலை போக்குவரத்துக்காக மூடப்படும். ஓகே, இப்ப இந்த அறிவிக்கை பேஸ் பண்ணி இதுக்கான நடவடிக்கையை பாருங்க. போக்குவரத்து திறம்பட மாற்றி அமைக்க கிராண்ட் ரோட்டில் இருக்கும் போக்குவரத்து போலீசார் அலுவலக பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். ஓகே, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து கிராண்ட் ரோடானது மூடப்பட்டிருப்பது தொடரும் வரை பொதுமக்கள் செல்லக்கூடிய போக்குவரத்து மாற்றம் மற்றும் மாற்று வழிகள் குறித்து போக்குவரத்து போலீசார் மற்றும் முக்கிய செய்தித்தாள்களில் அறிவிப்பை வெளியிட வேண்டும். இதுவும் எனக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு ரோடு போட போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை மாத்தி அந்த ரோடு இல்லாம வேற ரோட்டுக்கு போறதுக்கு வழியை சொல்லணும். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட்களையும் வேலைக்கு இறக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதை செய்தித்தாளும் கொடுத்தாலும் ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப அந்த அறிவிப்பு பொறுத்து இந்த 2 நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே பின்பற்றக்கூடியது மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆன்சருக்கு எது வரும்? 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே பின்பற்றக்கூடியது தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வடக்கு திசையை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். ஓகேவா? வடக்கு திசை மேல தானே. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 பேர் என்ன பண்றாங்க? வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. அடுத்து பிக்கு இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டுமே உள்ளனர். பாருங்க, பிக்கு இடதுபுறத்துல 2 பேர். அப்ப இடதுபுறம்னா இந்த சைடு போகும், வலது புறம் இப்படி போகும். ஓகே, அப்ப பிக்கு இடதுபுறத்துல பேர் 2 பேர் தான். அப்ப பி எங்க போடலாம்? இங்க போடுங்க. அப்ப பி இங்க போட்டாதான் பிக்கு இடதுபுறத்துல 2 பேர் தான் இருப்பாங்க. அடுத்து பி மற்றும் கே எத்தனை பேர் இருக்காங்களா? 3 பேர். அப்ப பி இங்க போட்டாச்சா? அப்ப கே எங்க போடலாம்? இங்க போடுங்க. ஏன்னா பிக்கும் கே இடையில 3 பேர் இருக்கணும். பிக்கு இடதுபுறத்துல 2 பேர் தான் இருப்பாங்க, பிக்கும் கே இடையில 3 பேர் இருப்பாங்க. அடுத்து எஃப் என்பவர் பார்த்தீங்கன்னா பிக்கு வலதுபுறத்தில் 2வது இடத்தில் இருக்கார். அப்ப பிக்கு வலதுபுறத்தில் 2வது யார் இருக்கா? எஃப். அடுத்து எஃப் மற்றும் சிக்கு இடையே 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப எஃப்க்கு சிக்கு இடையில 2 பேர். அப்ப எஃப் இங்க இருக்கா? அப்ப சி எங்க போட முடியும்? இங்க தான் நீங்க போட முடியும். ஓகேங்களா? அப்ப சிக்கும் எஃப்க்கு எத்தனை பேர்? 2 பேரு. ஓகே, அடுத்து ஜி மற்றும் இக்கு வலதுபுறத்தில் ஏதாவது ஒரு இடத்திலும், ஓகேவா? ஜி என்பவர் பாத்தீங்கன்னா இக்கு வலதுபுறத்துல, ஜி என்பவர் பாத்தீங்கன்னா இக்கு வலதுபுறம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். ஜி என்பவர் இக்கு வலதுபுறத்திலும் மற்றும் டிக்கு இடதுபுறத்தில் ஏதாவது ஒரு இடத்திலும் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? அப்ப ஜி என்பவர் எப்படி இருப்பாரா? இக்கு இந்த சைடும் டிக்கு இந்த சைடு தான் இருப்பார். அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை கேப் இருக்கு பாருங்க? 1 2 3. அப்ப இந்த 3 கேப் என்ன பண்ணலாம்? இந்த 3 எழுத்து போட்டு ஃபில் பண்ணிடலாமா? அப்ப இ ஜி டி. இப்ப பாருங்க, இக்கு வலதுபுறத்துல ஏதாவது ஒருத்தர் ஜி இருக்காரு, டிக்கு இடதுபுறத்துல ஏதாவது ஒருத்தர் ஜி இருக்காரு. வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். அப்ப எனக்கு அனைத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கேட்கப்பட்ட கொஸ்டின் அது ஜிக்கு வலதுபுறத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? அப்ப ஜி இங்க தான் இருக்காரு. அப்ப ஜிக்கு வலதுபுறம் எது? இந்த சைடு தான் வரும். எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. ஆன்சர் எது வரும்? 3 நபர்கள். நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க, இப்ப டிக்ஷனரி பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டினா கேட்கறாங்க. இங்க என்ன இருக்கு? ஹிஸ்டரி. ஓகே, என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசையின்படி அதற்கு முந்தைய எழுத்தா மாற்றப்படுது. உயிரெழுத்துனது வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் என்ன பண்ணும்? முன்னாடி உள்ளது, அதை ஒன்ன கழிக்கணும். அடுத்து ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்வரும் எழுத்து, அது என்னது? பிளஸ் ஒன்னு பண்ணணும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் குழுவில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும்? உயிரெழுத்துனா வவ்வல்ஸ் எத்தனைன்னு கேட்கறாங்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வவ்வல்ஸ்ல ஒன்ன மைனஸ் பண்ணலாம். எனக்கு வவ்வல்ஸ் எங்க இருக்கு? ஐங்கிறது வவ்வல்ஸ் தானே. ஒன்ன கழிச்சா ஹச், அடுத்து எஸ் டி ஓ, ஒன்ன கழிச்சா என். ஓகேங்களா, முடிஞ்சு. இப்ப ரிமைனிங் உள்ளதுல ஓகேங்களா. இப்ப இங்க என்ன பண்ணலாம்? மெய்யல் தானே, ஒவ்வொன்றும் என்ன பண்ணும்? கூட்டணும். அப்ப இங்க என்ன வரும்? ஐ, எஸ்னா டி, டீனா யூ, ஆர்னா எஸ், ஒய்னா இசட். அப்ப எனக்கு எத்தனை உயிரெழுத்து வவ்வல்ஸ் எத்தனை கேட்டாங்களா? அப்ப ஐங்கிறது ஒரு வவ்வல்ஸ், யூங்கிறது ஒரு வவ்வல்ஸ், வேற எங்க இருக்கா? இல்ல. அப்ப எத்தனை தான் இருக்கு? 2 வவ்வல்ஸ்கள் எனக்கு கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ? 2. நெக்ஸ்ட் பாருங்க, திரும்ப அதே பேஸ் பண்ண கொஸ்டின், ஆப்டிக்கல். ஓகேங்களா. இங்க என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்பு உடனடி எழுத்து. உயிரெழுத்துக்கு என்ன பண்ணும்? பிளஸ் ஒன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு முன்பு மெய்யெழுத்துக்கு என்ன பண்ணும்? ஒன்ன கழிக்கணும். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துனது ஓ. அப்போ ஒன்ன கூட்டினா ஓல இருந்து ஒன்று கூட்டினா வரும் பி. ஓகேங்களா. அதே மாதிரி ஐயில் ஒன்று கூட்டினா வரும் ஜே. அடுத்து ஏல ஒன்று கூட்டினா வரும் பி. ஓகே, இப்போ உயிரெழுத்துல ஒன்றை கூட்டியாச்சு. இப்போ அடுத்த நம்ம மெய்யெழுத்து ஒன்றை முன்பு தானே ஒன்றை கழிக்கப்படும். பிக்கு முன்னாடி என்ன வரும்? ஓ. டிக்கு முன்னாடி என்ன வரும்? எஸ். சிக்கு முன்னாடி பி. எல்லுக்கு முன்னாடி என்ன வரும்? கே. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்கள் குழுவில் பின்வரும் எந்த எழுத்து 2 முறை வரும் கேட்டாங்க. எந்த எழுத்து 2 முறை வந்திருக்கு? பி தான் எனக்கு 2 முறை வந்திருக்கு. எந்த எழுத்துமே 2 முறை வரல. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, PLOW 7164, அதே மாதிரி WOLF எவ்வளோ? 1564. அப்ப F உடைய குறியீடு என்னது? ஓகேங்களா. இதே மாதிரி கொஸ்டின் நல்லாவே கேட்கறாங்க, ரொம்ப ஈஸி. அப்ப F இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த நம்பர் இங்க மட்டும் தான் இருக்கணும். 1 2 இடத்துல இருக்கு, 5 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப எஃப்க்கான குறியீடு எவ்வளோ? 5. ஏன்னா 1 2 இடத்துல இருக்கு, 6 2 இடத்துல இருக்கு, 4 2 இடத்துல இருக்கு. அப்ப வராது. அப்ப எஃப் ஒரு இடத்துல இருந்தா அந்த எண்ணும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்ப ஆன்சர் எவ்வளோ? 5. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்கறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்கு? விஎஸ். அப்ப 22 19. அங்கிட்ட எனக்கு எவ்வளவு இருக்கு? பியூன்னு எவ்வளோ? 16 21. இப்ப செகண்ட் ஆப்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் இருக்கு 25, பினா 22, எஸ்னா 19, டபிள்யூனா 23. அடுத்து மூணாவது ஆப்ஷன், டி எவ்வளோ? 20, கியூன்னு எவ்வளோ? 17, என்னன்னா 14, எஸ்னா 19. அடுத்து ஆர்னா 18, ஓனா 15, எல்லுனா 12, கியூனா 17. ஓகேங்களா. இப்போ இந்த 4 ஆப்ஷன் நீங்களே பாருங்க, என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆகுது? -6. இங்க என்ன ஆகுது? +2. ஓகேங்களா. இங்க -6 + 1. அடுத்து இங்க -6 + 2. அடுத்து இங்க -6 + 2. அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா -6 + 2 காமனா இருக்கு. இங்க மட்டும் -6 + 1 இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன்? இரண்டாவது ஆப்ஷன் தானே. அப்ப ஆப்ஷன் அது YV - SW தான் வித்தியாசமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, எஸ் என்னவா இருக்கான்? PDF. அப்ப GIK என்னவா இருக்கான்? HJL. அப்ப MOQ வந்து எனக்கு என்ன வருங்க? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் AB CDEF GHIJKL. அப்ப அனைத்தையும் அடுத்தது தானே. அப்ப எம்முக்கு அடுத்து N, ஓக்கு அடுத்து P, Qக்கு அடுத்து R. அப்ப ஆன்சர் எவ்வளோ? NPR. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் இப்ப ரீசெண்டா நல்லாவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சாதான் இங்க நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்ப பாருங்க, மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
இங்க எக்ஸுக்கான மதிப்பும் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கான மதிப்பும் கண்டுபிடிக்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. எக்ஸுக்கு எவ்வளோ 18, ஒய்க்கு எவ்வளோ இருக்கு 83.6. இந்த ரெண்டுமே தான் எனக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அப்போ எக்ஸுக்கு 18ன்னு எடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ வரணும்? 68.4 வரணும். ஓகேவா? அதே மாதிரி ஒய்க்கு எவ்வளோ எடுக்க போறேன் நான்? 83.6 வரணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 22. அப்போ 22 பேஸ் பண்ணி 83.6 வரணும். அது 18 பேஸ் பண்ணி எவ்வளோ வரும்? 68.4 வரணும். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? இங்க பெருக்குங்க. ஓகேங்களா? 18 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 72. ஆனா 18 4 பண்ணி 72 வரும். அங்க கம்மியா இருக்குல்ல. இப்போ எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3.6 வந்து எனக்கு கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 3.6. அப்ப 3.6 எனக்கு எவ்வளவு வருது? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 18 4ஆல பெருக்கிட்டு மைனஸ் 18 0.2ஆல பெருக்குறாங்க. 18 4ஆல பெருக்குறாங்க, 18 0.2ஆல பெருக்குறாங்க. எவ்வளவு? 3.6. அப்ப 72ல 3.6% எவ்வளவு வரும்? 68.4 அப்படின்னு வந்துரும். அப்ப இதே கான்செப்ட் இங்கேயும். இங்க என்ன பண்ணும்? அந்த 22 4ஆல பெருக்கணும், 22 0.2ஆல பெருக்கணும். ரெண்டையும் கழிச்சு எனக்கு 83.6 வருதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வந்துட்டே இருக்கும். இந்த கொஸ்டின் இப்படி செக் பண்ணி பார்க்குறோம். இப்ப 22 4ஆல பெருக்கிட்டு அதே 22 0.2ஆல பெருக்கிட்டு கழிக்க போறேன். 22 4 பெருக்கினால் வரும் 88 மைனஸ் 22 0.2 எவ்வளவு வரும்? 4.4. அப்ப 88ல 4 போச்சுன்னா 84 84. அப்ப 0.4 எவ்வளவு வரும்? 83.6 வருது இல்ல. அப்ப நான் எக்ஸுக்கு 18 எடுக்கும் போதும் ஒய்க்கு 83.6 எடுக்கும் போது எனக்கு சமமா வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, உறவு முறை பேஸ் பண்ணி இதே மாதிரி பேட்டர்ன் அனைத்து துறையுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பி இன்டு கியூ. அப்ப ஃபர்ஸ்ட் பி இன்டு கியூ என்ன வரும்? மனைவி. அப்ப முதல் ஆள் வந்து மனைவி. அப்ப பி வந்து என்னது? மனைவி. யாருடைய மனைவி? கியூ உடைய மனைவி. அப்ப பி மனைவினா கியூ வந்து கணவர். அடுத்து கியூ வகுத்தல் டி. வகுத்தல் டி என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. அப்ப டி உடைய தந்தை தான் யாரு? கியூ. டி உடைய தந்தை தான் யாரு? கியூ. அடுத்து டி பிளஸ் இசட். ஓகேவா? டி பிளஸ் இசட் என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப டி வந்து தாய். யாருடைய தாய்? இசட் உடைய தாய். அடுத்து இசட் மைனஸ் எக்ஸ். இசட் மைனஸ் எக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர். அப்ப இசட் வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? எஸ் உடைய சகோதரர். அடுத்து எஸ் ஹாஸ் கே. அப்ப எங்க இருக்குங்க? இதானே. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? மகள். அப்ப இசட் வந்து எஸ் வந்து என்னது? கே உடைய மகள். ஓகேங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேருமே சகோதர சகோதரி அப்படின்னா இவங்களுடைய அம்மா இவர் என்னவா இருப்பாரு? அப்பாவா இருக்கலாம். அப்ப இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவா இருப்பாங்க. இப்ப கே என்பவர் கியூ என்பவருக்கு எந்த உறவு ஆகிறார்? கே வந்து கியூக்கு வந்து என்ன உறவு? என்ன உறவு? கியூ உடைய மகள் டி, மகளுடைய கணவர் தான் கே. அப்ப என்ன வரும்? மகளின் கணவர். ஆன்சர் வரும் மகளின் கணவர். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சரியாக்க எந்த இரண்டு எண்களையும் ஒன்றோடு ஒன்று மாற்ற வேண்டும்? ஓகேங்களா? இது நம்ம ஆப்ஷன்ல தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இருக்கு 2 மற்றும் 6. அப்ப 2 உள்ள இடத்துல 6, 6 உள்ள இடத்துல 2. ஓகேங்களா? அப்ப எழுதுங்க 186 மைனஸ் 82 பிளஸ் 129 வகுத்தல் 3 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 6 பேர் எவ்வளவு போடணும்? 2 இன்ட்டு 8 பிளஸ் 31 மைனஸ் 19 இன்ட்டு 2 பேர் எவ்வளோ? 6. அப்ப 6 பேர் 2 போட்டு 2 பேர் 6 போட்டு செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ எவ்வளவு வரும்? 186ல 82 போச்சுன்னா 104 பிளஸ் இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 43 மைனஸ் இங்க பிறகுனா 16 பிளஸ் இங்க ஆன்சர் பண்ண வரும் 31 மைனஸ் 19 12 இன்ட்டு 6. இப்போ இதை பிறகு எவ்வளவு வரும்? 72. ஓகேங்களா? இப்போ மொத்தமா கூட்டுங்க. 104 43 எவ்வளவு வரும்? 147 147 149 219 219ல 16% எவ்வளவு வரும்? 203ன்னு வரும். ஆனா இங்க எவ்வளவு வரணும்? 85 தான் வரணும். அப்ப நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எடுக்கணும்.
இப்போ 186 மற்றும் 129 எடுத்து ட்ரை பண்ணலாமா? அப்போ 186 பதில் 129, 129 186. அப்போ எனக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் 129 மைனஸ் 82 பிளஸ் 186 வகுத்தல் 3 மைனஸ் 6 இன்ட்டு 8 பிளஸ் 31 மைனஸ் 19 இன்ட்டு 2. ஃபர்ஸ்ட் இது கழிங்க. 9 2 போச்சுன்னா 7, 12 8 போச்சுன்னா 4 பிளஸ் இங்க 6 3 18 2 6 மைனஸ் இங்க 6 8 48. இங்க எவ்வளவு வரும்? 12 2 இருக்குன்னா 24. இப்போ 47 இங்க மைனஸ் எவ்வளவு? மைனஸ் 1. அப்போ 62ல 1 போச்சுன்னா 61 பிளஸ் 24 கூட்டினால வரும் 85. அப்ப 85 வருதா? 85 வருது. அப்ப எந்த ஆன்சருக்கு ஆன்சர் வருது? 186 மற்றும் 129 மாற்றம் செய்யும் போது எனக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மார்க்கெட்டிங் எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்ற? ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு பின்வரும் எழுத்துக்களாக மாற்றப்பட்டு மற்றும் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசை அதற்கு முந்தைய எழுத்துல மாற்றப்பட்டால் உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் பின்வரும் எழுத்துக்கள் எது இடமிருந்து நான்காவது? அப்ப இடமிருந்து நான்காவது என்ன எழுத்துன்னு பார்க்கணும். அப்ப இடமிருந்து நான்காவது எழுத்து என்னது? கே. அப்ப கேங்கிறது என்னது? மெய் எழுத்து, அதாவது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப மெய் எழுத்துக்கு என்ன சொன்னாங்க? முந்தைய எழுத்து தான் மாத்த சொன்னாங்க. அப்ப கேக்கு முன்னாடி எழுத்து எனக்கு என்ன வரும்? ஜே. அப்ப ஆன்சர் எவ்வளோ? ஜேன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. 8 பீனா 2 வீணா 22 பீனா எனக்கு எவ்வளவு வரும்? 16. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும் பார்க்கலாம். அப்ப இங்க என்ன ஆகுது? 8 2 என்ன ஆகுது? 6 குறையுது. அதே மாதிரி இங்க எவ்வளவு குறையுது? 6 குறையுது. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன இருக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, இங்க பி, யூ வி ஓ பி. அப்ப இங்க ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ஜே. அப்ப முதல் எழுத்து உனக்கு என்னதான் வரும்? ஜே தான் வரும். முதல் எழுத்துனாது ஜே. எப்படி கண்டுபிடிச்சுன்னா லாஸ்ட் எழுத்து வச்சு ஏபி யூவி ஓபி ஐஜே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க அடுத்த செகண்ட் எழுத்து என்ன இருக்கு? இங்க எல்லுன்னு இருக்கு. ஓகேவா? எல்லு எஃப் இசட் டி. ஓகேங்களா? அதாவது இங்க என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேயே 6 குறையுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 2ன்னு சொல்றோமா? அடுத்து 2ல இருந்து 6 கழிச்சு எவ்வளவு வரும்? -4 வரும். மைனஸ்னா 22. அப்ப 6 குறையுது அர்த்தம். ஓகேவா? அப்ப டீங்கிறது 20. இப்ப 20ல 6 கழிச்சு எவ்வளவு வரும்? 14. 14னா எண்ணு. அடுத்து அதே மாதிரி ஏ. ஓகேவா? இங்க 6 கழிச்சு எவ்வளவு வரும்? 21 6 கூட்டினா 27. அப்ப கரெக்டா தான். இங்க 6 குறையுது, இங்க 6 குறையுது. ஐல 6 குறைச்சு எவ்வளவு வரும்? சி. அப்ப ஜேஎன்சி. ஓகே, ஒவ்வொன்றுக்குமே என்ன குறையுதுங்க? 6 குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அனைத்துக்குமே எவ்வளவு குறையுது? 6 குறையுது. ஏன்னா இந்த 2 கப் 22 என்ன அர்த்தம்? பின்னாடி போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி 2 இணைக்கும் சரியான மூன்றாவது இணை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? அப்ப இது ரெண்டுமே சேம் தானே. அப்ப ஏதாவது ஒண்ணு நீ கண்டுபிடிச்சா கூட போதும். அப்ப என்ன வரும்? 10 7 14 11 18 20. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க. 10 14 18 என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 4 கூடுச்சு, அடுத்து 4 தான் கூடுது. இப்போ செகண்ட் இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு கூடுது? 4. அடுத்து எனக்கு எவ்வளவு கூடுது? 9. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தா 4 4 கூடணும். அடுத்ததுல ஃபர்ஸ்ட் 4 அடுத்து 9. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஐனா 9, எம்னா 13, கியூனா 17. அப்ப 4 4 கூடுது. கரெக்ட் தான். அடுத்து இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 4 கூடணும், அடுத்து 9 கூடணும். ஓகேவா? அப்ப எஃப்னா 6, ஜேனா 10. கரெக்ட். 10ல இருந்து 9 கூடனா 19 வரணும். 19 ஒரு எஸ்ன்னு வரும். அப்ப 6 என்பது எனக்கு வராது. இது கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் ஹச் நினைக்க எவ்வளோ? 8, ஈனா 5, எல்லுனா 12, ஐனா 9, அடுத்து பீனா 16, ஆறுனா 18. இப்ப 4 கூடுது, இங்கே 4 கூடுது. அடுத்து 4 கூடுது, இங்க கூடுது. 9 கூடுதா? அப்ப எந்த எனக்கு கரெக்டா இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வருது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுல சேராத ஜோடி எதுன்னு கேக்குறாங்க.
கண்டுபிடிச்சலாமா? இங்க எல்லாத்துக்கும் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது இஎன் ஒய் இசட் ஒய் ஹச். அப்ப 5 14 25 8. செகண்ட் ஆப்ஷன் 26 9 21 4. அடுத்து 2 11 22 எவ்வளவு வருது? 5. அடுத்து நாலாவது ஆப்ஷன் 20 3 14 23. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க எங்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. அதே மாதிரி இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. இங்க இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. ஓகேவா? இங்க ஏதாவது ஒரு இடத்துல என்ன 20 டிஃபரன்ஸ் வருது. ஆனா இங்க எதுக்கு எந்த இடத்துலயும் டிஃபரன்ஸ் 20 வரல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பின்னாடி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? இங்க 6, இங்க 5, இங்க எவ்வளோ வருது? 4, இங்க எவ்வளோ வருது? 6. ஓகே, அப்ப பின்னாடி உள்ளதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இங்க என்ன கான்செப்ட்னா ஏதாவது ஒரு எழுத்து 20 டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 3 இடத்துல வச்சு ஒரே ஒரு இடத்துல எனக்கு வரவே இல்லை. அப்போ ஆன்சருக்கு எது கரெக்ட்? செகண்ட் உள்ளதான் எனக்கு வேறுபட்டதா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடியது எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, சி எவ்வளோ? 3, எல்லுனா 12, யூனா 21, டி என்னது 4ன்னு சொல்லலாம். எவ்வளோ கூடுது? 9 9 திரும்பி என்ன பண்ணும்? 9 கூட்டணும். அப்போ 21 கூட்டினா 9 கூட்டணும் 30. ஏன்னா இசட்டுக்கு அப்புறம் டி வரும்போது எனக்கு எவ்வளோ வரும்? 30 தான் வரும். ஓகேங்களா? இப்போ 4 9 கூட்டினா எவ்வளோ? 13. 13 எவ்வளோ? எம். ஓகேங்களா? அடுத்து எஃப். இங்க என்ன ஆகுது? 3 6 9 தானே. அதே மாதிரி 12 15 18. அப்போ 3 தான் கூடுது. அப்போ எம் 13. அடுத்து 16 19. அப்போ பி எஸ். அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும்? எம்பிஎஸ். 3 3 கூட போகுது. முதல் எழுத்து கண்டுபிடிக்க வச்சு நம்ம அடுத்த எழுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, திசைகள் கொஸ்டின் கேட்டாங்க. ரோஹித் என்ன பண்றாரு? ஏ என்ற புள்ளியில ஆரம்பித்தார். ஏ தொடங்கி எங்க போறாரு? கிழக்கு நோக்கி 25. அப்ப கிழக்கு நோக்கி 25. அப்ப ஏ என்ற புள்ளி ஆரம்பிச்சு இப்ப இங்க வந்துட்டார். அடுத்து என்ன பண்றாரு? வலதுபுறம் திரும்பி எவ்வளவு போறாரு? 17 கிலோமீட்டர். வலதுபுறம் எங்க வரும்? கீழே 17. இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து என்ன பண்றாரு? திரும்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 14. இப்ப இங்க வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு? அவர் வலதுபுறம் திரும்பி 11. வலதுபுறம் திரும்பி 11. அடுத்து என்ன பண்றாரு? இடதுபுறம் திரும்பி 11. இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 11. என்ன பண்றாரு? பி என்ற புள்ளியில நிறுத்துகிறார். ஓகே, அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல நிப்பாட்டிடுறாரு. இப்ப பாருங்க டிஃபரன்ஸ், இங்க இது மொத்த தூரம் 25. இங்க ஒரு 11, இங்க ஒரு 14, 25 வந்துருச்சா? அப்ப ரெண்டுமே நேர்கோட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 17. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் 11 போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு தான் வரும்? 6 தான் வரும். ஓகே, அப்ப பில இருந்து ஏக்கு போய் எனக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். எந்த திசையில போகணும்? பில இருந்து ஏக்கு போறதுக்கு கீழ், அதாவது மேல போனது வடக்கு திசை. அப்ப 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நான் போகணும். 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நான் போனா அது ஏ என்ற புள்ளியை நான் அடைஞ்சிருவேன். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். அடுத்து திரும்ப ஒரு வட்ட மேஜை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சலாமா? இப்ப 7 பேர். 1 2 3 4 5 6 7. எஃப் என்பவர் ஈக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அடுத்து ஏ என்பவர் பிக்கு வலதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளார். எம் என்பவர் எல்லுக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் எம்முக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். பி என்பவர் எம்முக்கு உடனடி அருகாமையாளர் அல்ல எனில் எஃப்பின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? இதுதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க ஏ எம் தான் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கா? அப்ப ஏ எம் ஃபர்ஸ்ட் போட்டுலாம். ஏ என்பவர் என்ன பண்றாரு? எம்முக்கு உடனடி வலது. அப்ப எம்முக்கு உடனடி வலது யாரு? ஏ. எம்முக்கு உடனடி வலது ஏ. அடுத்து ஓகே, அப்ப இது முடிஞ்சு. அடுத்து எம் என்பவர் பார்த்தீங்கன்னா எல்லுக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் இருக்கார். எம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு இடதுபுறத்தில் 3வது ஆளு. அப்ப எல் இங்க போடணும். அப்ப 3வது இடதுபுறம் எம். ஓகேங்களா? அடுத்து பி என்பவர் எம் பக்கத்தில். ஓகே, அதை பார்த்துக்கலாம். அடுத்து ஏ என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா பிக்கு வலதுபுறத்தில் 3வது ஆள். ஓகே, பிக்கு வலதுபுறத்துல 3வது ஆளாரு ஏ. அப்ப பி எங்க போட முடியும்? இங்க தான் போடணும். 1 2 3. அப்ப பிக்கு 3வது வலதுபுறத்துல ஏ. அப்ப இங்க பி, இங்க எம், இங்க ஏ, இங்க வந்து எல். இப்ப அடுத்து இந்த இதுக்கு பாருங்க. எஃப் என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்துல இருக்காராம். ஈக்கு இடதுபுறத்தில் 2வது. அப்ப எஃப் எங்க போலான்னு பாருங்க. எங்க போடலாம்? இங்க போடலாம். ஈக்கு இ இங்க போட்டோம்னா எஃப் எனக்கு வரும். எங்க வரும்?
எனக்கு இங்கே வந்துடும். எஃப் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ ஈக்கு இடதுபுறத்தில் இவங்க இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பி என்பது எம்முக்கு பக்கத்தில் இல்லையா, அப்போ பி இங்கே வந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ எஃப் வந்து இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பார். எஃப்க்கு இரண்டாவது இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யாரு, பி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை அவங்க கொடுக்கறத கரெக்டாக போட்டுட்டு வந்தாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க. ஒட்டுமொத்தமாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் எத்தனை யூனிட் டிவி பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன? திங்கள் செவ்வாய், அதாவது மண்டே டியூஸ்டே, எவ்வளோ? 200, 300. அப்ப எத்தனை தயாரிச்சிருக்காங்க? 500 தான் தயாரிச்சிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இங்க எக்ஸ் ஒய்யை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க 112 வந்திருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப எக்ஸ் எந்த நம்பர் கொடுத்தா எனக்கு கரெக்டாக பார்க்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? இங்க என்ன பண்ண போறோம், இங்க ஆப்ஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுல எந்த ஆன்சர் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 112 அப்போ ஒரு பக்கத்துல இருக்க நம்பரை பாக்குறோம். இன்னொன்னு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒன்று பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்ம எந்த ஆப்ஷன் போட்டாலும் வராது. இங்க என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டாங்க பாத்தீங்கன்னா, எக்ஸுக்கு 12 வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 12 அப்படின்னா இந்த 112 எப்படி வரும்னா, 12 10ஆல பெருக்கி 8 கழிக்கணும். அப்ப 12 10 120, 8 கழிச்சு எவ்வளவு வரும்? 112. அப்ப அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு இருக்கு? 15 இருக்கா? உனக்கு ஆன்சர் எவ்வளவு வரணும்? 184. ஏன்னா எக்ஸுக்கு 12 எடுத்தீங்க, அப்போ 184 வரணும்ல. அப்ப 5 எடுக்க போறேன். அப்ப 15 13ஆல பெருக்கி 11 கழிக்க போறேன். ஏன் அப்படின்னா இங்க 2 குறையுது, இங்க 2 குறையுது. அதே மாதிரி இங்க 2 குறையுது, இங்க 2 குறையுது. அப்ப 15 13. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 195. 195ல 11 பட்சம் வரும் 184 வருதுங்களா? அப்ப எக்ஸுக்கு 12 எடுக்கும்போது 112 வருது. இந்த 15 எடுக்கும்போது ஒய்க்கான மதிப்பு 184 வருது. அப்ப எனக்கு எந்த ஆன்சர் வந்திருக்கு? ஆப்ஷன் சி தான் எனக்கு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் நீங்க நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இந்த ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 48 மாடல் கொண்ட வடக்கு நோக்கிய ஒரு கிடை வரிசையில், ஓகே, வடக்கு நோக்கிய ஒரு கிடை வரிசையில் டீனு இடது முனையிலிருந்து 15ஆவது இடத்துல இருக்கார். ஓகே, அப்ப இங்க இருந்து 15ஆவது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா டீனு இருக்காங்க. அடுத்து டீனுவுக்கு வலதுபுறம் 9ஆவது இடத்தில் தினேஷ். அப்ப டீனுக்கு வலதுபுறம் 9 இடமா? அப்ப 5 9 கூட்டினா வரும் 24. அப்ப இங்க யார் இருக்கா? தினேஷ் இருக்காரு. எனில் வரிசையின் வலது முனையிலிருந்து தினேஷின் நிலை எவ்வளோ? அப்ப இந்த சைடு இருந்து இவருடைய நிலை எவ்வளவு? ஏன்னா இடதுபுறத்திலிருந்து இவர் வந்து 24வது இடம், இடதுபுறத்திலிருந்து 24. அப்போ வலதுபுறத்துக்கு எத்தனாவது இடம்னு கேட்குறாங்க. அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப மொத்த எத்தனை பேர்? 48 பேர். அப்ப இடது முழுது அவர் இடம் எவ்வளோ? 24. அப்ப கழிங்க, கழிச்ச எவ்வளோ வரும்? 24. நான் ஃபர்ஸ்ட் கழிச்சேன்னா 1 கூட்டுவேன். அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 25. அப்ப தினேஷுடைய வலது முழுது அவர் இடம் எவ்வளவு? எனக்கு 25. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அனைத்து கயிர்களும் சங்கிலிகள், அனைத்து கயிறுகளும் சங்கிலிகள். அடுத்து அனைத்து சங்கிலிகளும் சரங்கள். இது சரங்கள், இது சங்கிலி, இது கயிறு. இப்ப அனைத்து சரங்களும் கயிறுகள் கரெக்டா? அனைத்து சரங்களும் கயிறா? கிடையாது. அனைத்து கயிறுகளும் சரங்கள், இது வந்து கரெக்டா இருக்கு. அப்ப எனக்கு எது கரெக்ட்? முடிவு 2 மட்டும்தான் எனக்கு பின்பற்றும். முடிவு 2 மட்டும்தான் பின்பற்றும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 549, 525, 477, 405, 309. அடுத்து என்ன வரும்? இப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இங்க எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. எவ்வளவு குறையுது? 24. அடுத்து இங்க எவ்வளவு குறையுது? 48. அடுத்து இங்க எவ்வளவு குறையுது? 72. இங்க எவ்வளவு குறையுது? 96. ஓகேங்களா, பாருங்க. அப்ப 24, 48, 72, 96. அப்ப இங்க என்னது? 24 மடங்கா போகுதா? அப்ப 96க்கு அப்புறம் எவ்வளவு வரும்? 120 கழிக்கணும். அப்ப 309ல நான் 120 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 189. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரீ என்பதோடைய குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ட்ரீ எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்ல ட்ரீ இல்ல, செகண்ட்ல ட்ரீ இருக்கு. அப்ப ட்ரீ ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த 3 மட்டும் தான் பார்ப்பேன், அது ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஓகே, பிஜி அங்க இருக்கு, வராது.
சிஎக்ஸ் அங்க இல்ல வரலாம், ஜேஎஸ் அங்க இருக்கு வராது. அப்ப சிஎக்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு இடத்துல இருக்கா. அப்ப ட்ரீக்கான குறியீடு என்னது? சிஎக்ஸ். ஏன்னா பிஜி ரெண்டு இடத்துல இருக்கு, ஜேஎஸ் ரெண்டு இடத்துக்கு அப்ப எனக்கு வராது. அப்ப சிஎக்ஸ் தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 4 மார்க்ஸ் ரூல் படி அந்த குறியீடுல ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். 22 மைனஸ் என்பது என்னது? பெருக்கல் 5 வகுத்தல் என்பது என்னது? கூட்டல் 3. அடுத்து பிளஸ் என்பது என்னது? மைனஸ் 12 பெருக்கல் என்பது வகுத்தல் 3. இப்போ ஆன்சர் பண்ணலாம். அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் இங்க பெருக்குனா 110, இங்க வகுத்தா 4, பிளஸ் 3 மைனஸ் 4. அப்ப 113 4 போச்சுன்னா 109. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, திருமணியும் உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப 25 ஷிஃப்ட் கொஸ்டின் முடிஞ்சு, அப்ப ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு இப்ப அடுத்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இப்ப இதுல கொஸ்டினை பாருங்க. ஓகேங்களா? பி பிளஸ் கியூ. அப்ப இது முதல் ஆள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பி பிளஸ் கியூ முதல் ஆள் வந்து தாய். அப்ப பி என்பவர் தாய். யாருடைய தாய்? கியூ உடைய தாய். ஓகே, அடுத்து கியூ மைனஸ் ஆர். கியூ மைனஸ் ஆர் முதல் ஆளுநர் சகோதரர். அப்ப கியூ வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? ஆருடைய சகோதரர். அடுத்து ஆர் இன்ட்டு எஸ். அப்ப முதல் ஆள் என்ன இருப்பாரு? மனைவி. அப்ப ஆர் வந்து மனைவி. யாருடைய மனைவி? எஸ் உடைய மனைவி. அடுத்து எஸ் வகுத்தல் டி. அப்ப எஸ் வகுத்தல், அப்ப எஸ்ங்கிறது என்னது? தந்தை. அப்ப எஸ் வந்து தந்தை. யாருடைய தந்தை? டி உடைய தந்தை. இப்ப கொஸ்டின் அதுனா Q என்பவர் Tக்கு என்ன உறவு? அப்ப Q வந்து Tக்கு என்ன உறவு? என்ன உறவு வரும்? T உடைய தந்தை தான் S, இவங்களுடைய மனைவி தான் R. அப்ப என்ன வரும்? இவங்க வந்து தாய். T உடைய தாய் தான் R, இவங்களுடைய சகோதரர் தான் Q. அப்ப தாயினுடைய சகோதரர் இருப்பாரு. என்ன இருப்பாங்க? தாயினுடைய சகோதரர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் என்ன வரும் கேக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுத்து 2, அடுத்து 4, 6, 8, 10, அடுத்த வரும் 12. 12 என்னது? எல். அப்ப எல்ல போடும்போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் என்னது? எல் என் கியூ. ஓகே, இதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா 2 4 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 கூட அடுத்து 3 கூட. அதே மாதிரி 4 6 9. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கூட்டிட்டு அடுத்து 3 கூட்டணும். அப்ப எல் 2 கூட்டினா வரும் 12, 14, அடுத்து 3 கூட்டினா 17. அப்ப 14னா என், 17னா கியூ. அப்ப ஆன்சர் எல் என் கியூ. நெக்ஸ்ட் அறிக்கை முடிவுகள். அனைத்து பெருங்கடல்களும் ஆறுகள். அனைத்து பெருங்கடல்களும் ஆறுகள். சில ஆறுகள் குளங்கள். சில ஆறுகள் குளங்கள். இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட முடிவை பாருங்க. அனைத்து குளங்களும் பெருங்கடல்கள். அனைத்து குளங்களும் பெருங்கடல். கரெக்டா? ஏன்னா சில ஆறுகள் தான் குளம், இது பெருங்கடல், இது ஆறு. ஓகேவா? அப்ப அனைத்து குளமும் பெருங்கடலாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது, தவறு. அடுத்து சில பெருங்கடல்கள் குளங்கள். ஓகேவா? சில பெருங்கடல் குளங்கள். கரெக்டா? இதுவும் எனக்கு அவ்வளவு கரெக்டா இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இதை கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப இதுவும் எனக்கு பின்பற்றல. அப்ப ஆன்சருக்கு எது வரும்? 1 அல்லது 2 ஆகிய இரண்டுமே எனக்கு பின்பற்றப்படவில்லை. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. டிஇஎஃப் என்னவா? சிடிஇ. அதே மாதிரி எம்என்ஓனா எல்எம்என். அப்ப யுவிடபிள்யூ எனக்கு என்ன வரும் கேட்குறான். ஓகே, டிக்கு முன்னாடி இக்கு முன்னாடி எஃப்க்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இங்கேயும் முன்னாடி போகுது. அப்ப அதே மாதிரி யூக்கு முன்னாடி டி, விக்கு முன்னாடி யூ, டபிள்யூக்கு முன்னாடி வி. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டியூவி. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து மொத்த 7 பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்ப 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து ஜி பெட்டி எங்க இருக்குமா? கீழ இருந்து மூன்றாவது. அப்ப கீழ இருந்து மூன்றாவது ஜி பெட்டி இருக்கு. அடுத்து சி மற்றும் இ கிடையில் எத்தனை இருக்கான்? 2 பெட்டிகள் இருக்கான். சிக்கும் இ கிடையில் எத்தனை? 2 பெட்டிகள். அடுத்து ஏ பெட்டி வந்து பாத்தீங்கன்னா டிக்கு உடனடி மேலே. ஏ பெட்டி வந்து பாத்தீங்கன்னா டிக்கு உடனடி மேலே வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து டி பெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு மேலே ஏதோ ஒரு நிலையில் இருக்கு. ஓகேவா? டி பெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து பி மற்றும் இக்கு இடையே 2 பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. பிக்கும் இக்கு இடையில் எத்தனை? 2 பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து பி பெட்டி மேல் உச்ச நிலையில் இல்லை. அப்ப பி பெட்டி மேல இல்லையா? அப்ப இதை அப்படியே மாத்துங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இ வந்து போட முடியுமா? ஓகே,
இங்க பி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி எங்க இருக்கலாம்? கீழே கூட லாஸ்டா கூட இருக்கலாம்ல. அப்ப இங்க பியை போட்டா என்ன வரும்? பி இங்க போட்டோம்னா 2 இடங்கள் தள்ளி என்ன வரும்? இ இங்க வந்துடும். அப்ப இ இங்க போட்டா ஈக்கும் சி இடையில எத்தனை? 2 பேர். அப்ப ஈக்கும் சி இடையில 2 பேரு, ஈக்கும் பி இடையில 2 பேரு. அடுத்து இந்த டி வந்து என்னது? டிக்கு மேல ஏ வருவாங்களா? அப்ப டிக்கு மேல ஏ. ஓகேங்களா? இப்ப அனைத்துமே நான் பொருந்தியாச்சு. ஓகேவா? இப்ப கீழே இருந்து முனோட ஜி, அதே மாதிரி என்னது? சிக்கு இ இடையில 2 பேர் இருக்காங்களா? சிக்கு இ இடையில 2 பேரு, பிக்கு இ இடையில 2 பேரு, டிக்கு மேல ஏ, அதே மாதிரி ஜிக்கு ஏதாவது ஒரு இடத்துல மேலதான் டி இருக்கு. ஓகே, போட்டாச்சு. இப்ப எது வரலன்னு பாருங்க. எது வரல? ஏபிசி டிஇ எஃப் தான் எனக்கு வரல. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது டி மற்றும் எஃப்க்கு இடையே எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? டி மற்றும் எஃப்க்கு இடையே எத்தனை பெட்டிகள் இருக்குன்னு பாருங்க. டி இங்க இருக்கு சார், டி மற்றும் பி. டி இங்க எவ்வளவு? பி. அப்ப எத்தனை பெட்டிகள் இருக்கு? 3 பெட்டிகள் எனக்கு இருக்கு. ஆன்சர் 3. அடுத்து இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்னு கேக்குறான். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, ஜி, ஏ, ஜி, எம், எஸ், ஒய். அடுத்து என்ன வரும்? அப்ப 1, 7, 13, 19, 25. இங்க என்ன ஆகுது? 6 6 பிடிக்க போதும். அப்ப 25 6 கூட்டினா 31. அப்ப 31 என்ன பண்ணும்? 26 கழிங்க எவ்வளவு வரும்? 5. அப்ப 5 என்னது? இ. அப்ப முதல் எழுத்து இ தான். இப்ப அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இங்க சி டி, அடுத்து இ எஃப். ஓகேவா? அதாவது ஒரு எழுத்து விட்டுட்டு. ஓகே, அதாவது 1 3 4 6. அப்ப இங்க என்ன ஆகுது? 2 கூடுது, 1 கூடுது, 2 கூடுது. அப்ப அதே மாதிரி ஈல 2 கூட்டினா ஜி, அடுத்து ஜிக்கு அப்புறம் 1 கூட்டினா ஹச், அது ஹச்சுக்கு அப்புறம் 2 கூட்டினா ஜே. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இ ஜி ஹச் ஜே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் காரணம் விளைவுகள் கொடுத்துறாங்க. காட்பாடி சந்திப்பில் நேற்று இரவு ஒரே ரயில் விபத்து ஏற்பட்டது. ஒரு பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டது. அங்கு ஜிடி எக்ஸ்பிரஸின் 7 பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தின் குறுக்கே விழுந்தது. விளைவு காட்பாடி சென்னை மார்க்கத்தில் பல ரயில்கள் இன்று பல மணி நேரம் தாமதமாக செல்லும். ஓகே, கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா காட்பாடி அந்த சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த பக்கம் போகக்கூடிய ரயில் கண்டிப்பா பல மணி நேரம் தாமதமாக தான் செல்லும். முக்கியமா விளைவு ஒண்ணு எனக்கு பொருந்தின மாதிரி இருக்கு. செகண்ட், பெங்களூர் உள்ள ரயில்வே டிக்கெட் முன்பதிவு கவுண்டரில் நீண்ட வரிசையில் காணப்பட்டன. இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த விளைவு 2 எனக்கு தவறு. அடுத்து கொல்கத்தா மற்றும் பாட்னா இடையே அக்டோபர் முதல் டிசம்பர் 2023 வரை 2 விடுமுறை சிறப்பு ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இது எனக்கு சம்பந்தமே. அப்ப இந்த ரயில் விபத்துக்கு இந்த 2 விளைவுகளும் சம்பந்தமே இல்லை. ஒரு விளைவு தான் பொருந்தன மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? விளைவு 1 மட்டுமே எனக்கு சாத்தியமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, திரும்பியும் டிக்ஷனரி பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஹை ஹச் ஒய் பி என் ஓ டி ஐ என்ற வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்பு உடனடியாக வரும் எழுத்தாக மாற்றப்பட்டு பின்னர் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்கள் ஆங்கில அகரவரிசைப்படி மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. புதிய மறுசீரமைப்பு எழுத்து குழுவில் எந்த எழுத்து இடதுபுறத்தில் 2வதாக இருக்கும்? கண்டுபிடிச்சலாமா? ஸோ அனைத்து எழுத்துக்கும் என்னது? அடுத்த எழுத்து தான். ஓகேவா? ஹச் ஒய் பி என் ஓ டி ஐ சி. அப்ப அடுத்த எழுத்து என்ன வரும்? ஹச் ஐ இசட் கியூ ஓ பி யூ ஜே டி. இப்ப வரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டி, அடுத்து டிக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ, ஐக்கு அப்புறம் ஜே. ஓகே, இதே நான் கண்டுபிடிச்சிருந்தாலும் ஃபுல்லா எழுதலாம். டி ஐ ஜே, அடுத்து ஓ, அடுத்து பி, அடுத்து கியூ, அடுத்து யூ, அடுத்து இசட். ஓகே, மொத்த எத்தனை வந்துச்சு? 8 என்ற இருக்கு. டிஐஜே ஓபி கியூ யூ இசட். எனக்கு கேட்கறது இடதுபுறத்தில் 2வது. இடதுபுறத்தில் எனக்கு 2வது என்ன வரும்? ஐஏ. ஆன்சர் என்ன வரும்? ஐஏ. நெக்ஸ்ட், எல் நகரமானது எம் நகரின் மேற்கே. அப்ப எம்முக்கு மேற்கே எனக்கு என்ன இருக்கு? எல்லு. எம்முக்கு மேற்கே எல்லு. அடுத்து டி நகர் எங்க இருக்கான்? எல் நகருக்கு வடகிழக்கில். எல்லுக்கு வடகிழக்கில் என்னது? டி. அடுத்து ஏ நகர் எங்க இருக்கான்? டீக்கு மேற்கே. அப்ப டீக்கு மேற்கே ஏ நகர் இருக்கு. அடுத்து ஆர் நகர் எங்க இருக்கான்? டீக்கு கிழக்கே. அப்ப டீக்கு கிழக்கே என்னது? 6. அடுத்து எல் நகரத்தை பொறுத்தவரை ஆர் நகரமான எந்த திசையில் அமையுள்ளது? ஓகே, இப்ப அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்
இதுல டீயை பாருங்கவே. அப்ப டி வந்து 3 இடத்துல இருக்கா, அப்ப இது 3மே எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டீக்கு மேற்கே வந்து ஏ, டீக்கு கிழக்கு வந்து என்னது 6. அதே மாதிரி டி எனக்கு எப்படி இருக்குமா, எல்லுக்கு வடகிழக்கா, அப்ப எல்லுக்கு வடகிழக்குல டி இருக்கு. அடுத்து எல் வந்து எங்க இருக்குமா, எம்முக்கு மேற்கே இருக்கும். ஓகேவா, இவ்வளவுதான் படம் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்ப எல் நகரத்தை பொறுத்தவரை ஆர் நகரமானது எந்த திசையில இருக்கு, அப்ப எல்ல இருந்து நான் ஆரை பார்க்க போறேன். அப்ப எல்ல இருந்து ஆரை பார்த்தா எனக்கு என்ன வரும், வடகிழக்கு. ஆன்சர் அது வடகிழக்கு. அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் தனித்தனியா போடுங்க, அதுக்காக மொத்தமா மெர்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் ஒரு வட்டை மேஜை சுத்தி உட்காந்துருக்காங்க. அப்போ மொத்தம் 6 பேர். 1 2 3 4 5 6. இ என்பவர் டி என்பவரின் உடனடி வலதுபுறம். ஓகேவா, டிக்கு உடனடி வலதுபுறம் யாரு, இ. அடுத்து ஏ என்பவர் பி மற்றும் டிக்கு உடனடி அருகாமையாளர். ஓகேவா, அதாவது பிக்கு டிக்கு இடையில. ஓகேவா, டி இங்க இருக்கா, அப்ப பி இங்க போடலாம், அப்ப ஏ இங்க போடலாம். பிக்கு டிக்கு உடனடி அருகாமையாளர் யாரு, ஏ. அடுத்து எஃப் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா டி என்பவர் வலதுபுறத்தில் இரண்டாவது. அப்ப டிக்கு இரண்டாவது வலதுபுறம் யாரு, எஃப். அப்ப இதுல யார் வராம இருக்கா, சி தான் வரல, அப்ப சி இங்க போட்டுக்கலாம். அப்ப டி என்பவரை பொறுத்தவரை சி என்பவர் நிலை என்ன, அப்ப ல இருந்து சியை பார்க்க போறேன். அப்ப அதாவது மூன்றாவது வலதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மூன்றாவது இடதுன்னு சொல்லலாம். எனக்கு ரெண்டுமே எனக்கு சரிதான். மூன்றாவது இடது அல்லது மூன்றாவது வலது, எனக்கு எது கரெக்டா, அப்பங்க இடதுபுறம் மூன்றாவது கரெக்ட் தானே, இடதுபுறம் மூன்றாவது. ஏன்னா வலதுபுறம் மூன்றாவது இல்ல, அப்ப இடதுபுறம் மூன்றாவது எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம், குறியீடுகள் மாத்தி ஆன்சர் பண்ணிடலாம். 61 டி எனக்கு என்னது -39. சீனா எனக்கு எவ்வளவு வரும், சீனா பிளஸ் 14. அடுத்து திரும்ப சீனா பிளஸ் பிராக்கெட்டு 62. ஏன் என்னது வகுத்தல் 2. பி என்னது பெருக்கல் 4. அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ண எவ்வளவு வரும், 31 இன்ட்டு 4 இங்க எவ்வளவு வரும், 124. முன்னாடி என்ன இருக்கு பிளஸ், இங்க பிளஸ் 14 -39 61. ஓகேங்களா, இப்ப கழிக்கலாம். இதை மட்டும் ஆன்சர் பண்ண எவ்வளவு வரும், 39 எவ்வளவு வரும், 22. இங்க 14, இங்க 124. அப்ப எவ்வளவு வரும், 124 14 138 140 160 அப்படின்னு வரும். ஆன்சர் இது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் விளையாட்டு மற்றும் யோகாவை பங்கேற்கும் மாணவர்களின் சராசரி எண்ணிக்கை என்ன. ஓகேங்களா, சராசரி எதை கேட்குறாங்க, விளையாட்டுக்கும் யோகாவுக்கும் தான். எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் ரொம்ப ஈஸி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இங்க விளையாட்டுக்கு எத்தனை, விளையாட்டுனா ஸ்போர்ட்ஸா 25, யோகா எவ்வளோ, யோகா வந்து 15. இப்ப இந்த இரண்டு இதுக்கு மட்டும் சராசரி. அப்ப 25 5 கூட்டம் வரும் 40. அப்ப மொத்தம் 2க்கும் தானே, அப்ப 2ஆல் வகுக்க போறேன். அப்ப 40 வகுத்து 2 எவ்வளவு வரும், 20. ஆன்சர் லாஸ்ட். அடுத்து இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எனக்கு என்ன கேட்டாங்க, லாஸ்ட். அப்ப லாஸ்ட்ன்றது எந்த இடத்துல பாருங்க, இங்க லாஸ்ட் இருக்கு, இங்கேயும் லாஸ்ட் இருக்கு. அப்ப 2 இடத்துல வந்துச்சுன்னா அப்ப இந்த குறியீடு 2 இடத்துல வரணும். இப்ப விபி 2 இடத்துல இருக்கா, இல்ல. டிசி 2 இடத்துல இருக்கா, இல்ல. இஇசட் 2 இடத்துல இருக்கு. அப்ப இஇசட் 2 இடத்துல இருக்கு. அப்ப லாஸ்டுக்கான குறியீடு என்னது, இஇசட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குழுவில் சேராதது எதை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, 2. பீனா 2, ஹச்னா 8, எஃப்னா 6. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் 11 17 14. மூணாவது ஆப்ஷன் 7 13 10. அடுத்து நாலாவது ஆப்ஷன் 18 24 21. ஓகேங்களா, இப்போ டிஃபரன்ஸ் பார்த்துலாமா. இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளோ, இங்க டிஃபரன்ஸ் 6, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. அதே மாதிரி இங்க 6, இங்க டிஃபரன்ஸ் 3. இங்க 6, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. அடுத்து இங்க 6, இங்க டிஃபரன்ஸ் 3. அப்ப 6 3 6 3 6 3. இங்க எவ்வளவு இருக்கு, 6 2. எது ஃபர்ஸ்ட், இது எனக்கு வேறுபட்டதா தான் இருக்குது. ஆன்சர் எது கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் திரும்ப இந்த கொஸ்டின் வந்துச்சு பாருங்க. எக்ஸ் இஸ்ட் 961 டபுள் இஸ்ட் 34 ஒய். ஓகேங்களா, அப்ப 961 பார்த்தா ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி வரும். 960 எது வரும், 31 ஸ்கொயர். அப்ப
31 எங்க இருக்கா? இல்ல. அப்ப 41 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 31ஓட 10 கூட்டினா வரும் 41. ஓகேங்களா? அப்ப இங்க உள்ள நம்பர் எப்படி இருக்கும்? 10 அதிகமா இருக்கும். அப்ப இங்க 34 அப்படின்னா இங்க எவ்வளவு வந்திருக்கணும்? 24 ஸ்கொயர் இருக்கணும். ஏன்னா 24 ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? 34 தானே வரும். 31 ஸ்கொயருக்கு 41. அப்ப 24 ஸ்கொயருக்கு 34. அப்ப 24 ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? 576. அப்ப எக்ஸுக்கு 41, ஒய்க்கு 576 தான் எனக்கு சரி. இருக்கா? எக்ஸுக்கு 41, ஒய்க்கு 576 இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் சி. அடுத்து இங்க பாருங்க, அறிக்கைகள் முடிவுகள். அனைத்து தேனீக்களும் பூச்சிகள், அனைத்து தேனீக்களும் பூச்சிகள், அனைத்து தேனீக்களும் தேன் கூடுகள். அனைத்து தேனீக்களும் என்னது? தேன் கூடுகள். இப்ப கொஸ்டினை பாருங்க. அப்ப தேனி உள்ள இருக்கு, அடுத்து தேன் கூடு, அடுத்து பூச்சிகள். ஓகேங்களா? அப்ப சில தேன் கூடுகள் பூச்சிகள் கரெக்டா? சில தேன் கூடுகள் பூச்சிகள் கரெக்ட் தான். அடுத்து அனைத்து தேன் கூடுகளும் தேனீகள் கரெக்டா? அனைத்து தேன் கூடும் தேனீகள் கிடையாது. சில தேன் கூடுகள் தேனீகளா இருக்காம், அனைத்து தேன் கூடும் தேனீகளா இருக்காது. அப்ப எது கரெக்ட்? முடிவு ஒன்று மட்டும்தான் பின்பற்றுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இங்க பாருங்க, பார்க்கிங். பார்க்கிங் இங்க என்ன பண்ண சொல்றாங்க பார்ப்போம். இங்க அதே தான் வவ்வல்ஸ் கான்செப்ட், உயிரெழுத்து மெய் எழுத்து. ஓகே, உயிரெழுத்து ஆங்கில அகரவரிசை எப்படி இருக்குமா? தொடர்ந்து வரும் எழுத்து அடுத்த எழுத்தா மாத்தணும். அதே மாதிரி மெய் எழுத்து என்ன பண்ணா? அது அதை தொடர்ந்து ஒரு எழுத்தா தான் மாத்தணும் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு உருவான எழுத்தின் குழுக்களில் பின்வரும் எழுத்தில் எது இடதுபுறம் இருந்து மூன்றாவதா இருக்கும்? ஓகேவா? அப்ப உயிரெழுத்தாலும் அடுத்த எழுத்து தான், மெய் எழுத்தாலும் அடுத்த எழுத்து தான். அப்ப இடதுபுறத்து மூன்றாவது எழுத்தா? அப்ப இடதுபுறத்து மூன்றாவது எழுத்து என்னது? ஆறா? அப்ப இதுக்கு அடுத்த எழுத்து என்ன வரும்? எஸ். அப்ப ஆன்சருக்கு எஸ். இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஆன்சர் கரெக்ட், எஸ். நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி தான் ப்ளீச். ஓகே, மெய்யெழுத்து. ஒவ்வொரு மெய்யெழுத்து என்ன இருக்கான்? முன்பு, அதாவது முன்னாடி வரக்கூடிய எழுத்தா இருக்கணும். உயிரெழுத்து எப்படி இருக்குமா? பின்னாடி வரக்கூடிய எழுத்தா இருக்கணும். இவ்வாறு உருவாக்கிற புதிய எழுத்து குழுவில் பின்வரும் எந்த எழுத்து 2 முறை திரும்ப வரும்? அப்ப இந்த கொஸ்டின் என்ன பண்ணும்? அனைத்து எழுத்துமே நம்ம போட்டுதான் ஆகணும். ப்ளீச். இப்ப மெய் எழுத்துனாது முன்னாடி எழுத்தா? அப்ப முன்னாடி எழுத்து ஏ, எல்லுக்கு முன்னாடி கே, அடுத்து சிக்கு முன்னாடி பி, அடுத்து ஹச்சுக்கு முன்னாடி ஜி. ஓகேவா? இப்ப உயிரெழுத்துனா அடுத்து வரக்கூடிய எழுத்து. அப்ப ஈக்கு எஃப், ஏக்கு என்னது? பி. அப்ப எந்த எழுத்து 2 முறை வந்துள்ளது? எந்த எழுத்து வந்திருக்கு? பி தான் 2 முறை வந்துள்ளது. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஒரு நம்பர் என்ன கேக்குறாங்க? ஓகேவா? 184 242 எவ்வளவு கூடுது? 184 242 275 333 366 424. அடுத்து என்ன வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். எவ்வளவு வருது? இங்க ஒரு 42, இங்கிட்டு ஒரு 16, எவ்வளவு வருது? 58 கூடுது. 58. அடுத்த அன்னைக்கு எவ்வளவு கூடும் பார்த்தீங்கன்னா 33 கூடுது. ஏன்னா 42 33 கூட 75. அப்ப அடுத்து 275 333 பார்த்தீங்கன்னா 58 கூடுது. ஃபர்ஸ்ட் 58, அது 33, 58, 33, அடுத்து 58. அப்ப அடுத்த அன்னைக்கு எவ்வளவு கூடும்? 33. அப்ப 424ல 33 கூட்டினா எவ்வளவு வரும்? 457. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, எல்லுக்கான குறியீடு கேட்கறான். அப்ப எள்ளு எத்தனைதுன்னு பாருங்க. இப்ப எள்ளு வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல இருக்கு. அப்ப நம்பர் ஒரு இடத்துல இருக்கணுமா? இப்ப 2 இங்கே இருக்கு, வராது. 6 இங்க இருக்கு, வராது. 5 இல்ல. அப்ப 5 மட்டும் தான் ஒரே ஒரு இடத்துல இருக்கு. அப்ப எள்ளு ஒரு இடம், 5 ஒரு இடம். அப்ப எள்ளுக்கான குறியீடு எவ்வளவு? 5. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கம்பேர் பண்ணாலே போதுமானது. சி ஒய் பி எஸ். இங்கெல்லாம் ஜி டபிள்யூ எஃப் ஓ. ஃபர்ஸ்ட் என்னது? இங்க 3 25 2 19. இங்க எவ்வளவு? ஜீனா 7, இது 23 6 15. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 4 கூடுது, அடுத்து 2 குறையுது, அடுத்து 4 கூடுது, அடுத்து என்ன ஆகுது? 4 குறையுது. ஓகேங்களா? சரி, இது ஓல் கியூ தானே. கியூனா எவ்வளவு? 17. அப்ப இங்க 2 கூட, அப்ப 4 கூட்டி 2 குறைக்கணும், 4 கூட்டி 2 குறைக்கணும். அப்ப எஸ் கியூ ஆர் கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 கூட்டுங்க, அடுத்து 2 குறைங்க, 4 கூட்டுங்க 2 குறையும். அப்ப எஸ்னா 19, 4 கூட்டினா 23, கியூனா 17 2 குறைச்சா 15, ஆர்னா 18 4 கூட்டினா 22, கேனா 11 2 குறைச்சோம்னா 9. அப்ப 23னா டபிள்யூ ஓ, 22 அப்படின்னா
வி 9 அப்படின்னா ஐ. அப்போ WOVI எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இதுல குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிச்சலாம். Wனா 23, 1, 16, 20. அடுத்தது 7, 11, 26, 4. அடுத்து 22, 26. அடுத்து 20 எக்ஸ் அப்படின்னா 24. அடுத்து சீனா 3, ஜீனா 7, வீனா 22, இசட்னா 26. ஓகேங்களா? ஒவ்வொரு டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இங்க 23, இங்க 16. என்ன இருக்கு எனக்கு? 7 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க 1, இங்க 20. ஓகே, இந்த 1 எப்படி சொல்லலாம்னா ஏங்கிறத 27 கூட சொல்லல. ஏன்னா 1ன்னு சொல்லலாம், இல்ல 27. ஓகேவா? அப்ப 27 இங்க 20னா இங்க 7 குறையுது. ஓகேங்களா? அடுத்து இங்க 7, இங்க 26. அப்ப இங்க என்ன ஆகுது? ஏன்னா 7 7 சொல்லலாம், இல்லைன்னா 26 கூட்டினா 33. 33 7 போச்சுன்னா 26. அதே மாதிரி 11 7 கரைச்சோம்னா 4. அடுத்து 22, 20 எவ்வளோ? 2 தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்க 2 தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்க இங்க எவ்வளவு சொல்லலாம்? 29, இங்க 7 கழிச்சோம்னா 22. அதே மாதிரி 7 கழிச்சோம்னா 26 வரும்ல. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப இங்க மட்டும் தான் 2 2 வித்தியாசம் வருது. மத்த எல்லாமே 7 வித்தியாசம் வருது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? மூன்றாவது ஆப்ஷன் தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், இதே மாதிரி எந்த இடத்துல கேட்கலாம்? 11, 44, 2. ஓகே, அப்ப இதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சால போதும், அதையே நான் கண்டுபிடிச்சிட்டு. ஓகேங்களா? 11, 2, 40 வருமா? 11 2ஐயும் பெருக்குங்க. 11 2ஐயும் பெருக்கி இந்த 2 திரும்ப பெருக்குங்க. 11 22, 22 44. ஏன்னா பின்னாடி செக் பண்ணி பாருங்க. 6, 54, 3. இது எப்படி பண்ணுவோம்? 6 இன்ட்டு 3 திரும்ப அந்த 3 பெருக்குனா 6 3 18, 18 3 54. அப்ப இதே மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7 2. அப்ப 7 இன்ட்டு 2 திரும்ப 2. அப்ப 14 2 28 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்ப 2 4 திரும்ப 4. ஓகேவா? 2 8 8 32 வருதா? அப்ப இங்க வருது. ஆப்ஷன் செகண்ட்லயே வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் மத்ததையும் செக் பண்ணி பாருங்க. 5 times 50, பின்னாடி 50 சேர்த்தா 280 வராது. அடுத்த மாதிரி 36 திரும்ப 3 பேருக்குன்னா உனக்கு அதிகமாக வரும். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. செகண்ட் உள்ளதான் எனக்கு அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட், இந்த எந்த 2 இலக்கங்களை மாதிரி எனக்கு கரெக்டா வரும் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது 2 மற்றும் 4. ஓகேவா? அப்ப 2 இங்க 4. இது அப்படியே மாத்தலாம். இங்க 2 இங்க 4 மாத்திக்கோங்க. அப்ப இதுக்கு அப்படி நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? இங்க எவ்வளவு வரும்? 46 24. இப்போ கூட்டினா 70 மைனஸ் இங்க ரெண்டுமே கூட்டினால் வரும் 31 இன்ட்டு 4 பிளஸ் 38 6 பெருக்கினால் வரும் 46 240. அதில் ஒரு 12 போச்சுன்னா 228 பிளஸ் அடுத்தது என்ன பண்ணும்? வகுத்தானு போட வகுத்து எவ்வளோ வரும்? 11. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ வரும்? இங்கே பாருங்கன்னா 124. அப்போ 70 மைனஸ் 124 பிளஸ் 228 பிளஸ் 11. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கூட அப்படியே கழிங்க. இப்போ கழிச்சா எவ்வளோ வரும்? 8ல் 4 போச்சுன்னா 4. அடுத்து 22 இங்கே 10. அப்போ 70 பிளஸ் 104 பிளஸ் 11. அப்போ எவ்வளோ வரும்? 174 185 தான் வரும். ஓகேங்களா? அப்போ வராத பட்சம் என்ன பண்ணும்? அடுத்த ஆப்ஷனை எடுக்கணும். இப்போ அடுத்த ஆப்ஷன் எடுங்க. அடுத்த ஆப்ஷன் அது. அப்போ இதை வச்சு வரும்போது எனக்கு 262 வரல. இப்போ அடுத்த ஆப்ஷன் எடுங்க. 24 44. ஓகேவா? அப்போ இந்த 24ஐயும் 44 சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, அப்போ எனக்கு எப்படி வந்திருக்கும்? சார் இங்க 2 தானே போட்டுக்கணும். இங்க 2 போட்டாலும் எவ்வளவு தான் வரும்? ரொம்ப மிகப்பெரிய வித்தியாசம் எனக்கு வந்திருக்காது. ஓகே, 11 தான் போடுற மாதிரி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ 24 44 மாத்தலாம். அப்ப 24 இங்க இருக்கு, 44 இங்க இருக்கு. அப்படியே மாத்திக்கலாம். அப்ப 46 பிளஸ் 24 44 மைனஸ் இதோட மதிப்பு மாறப்போறது இல்லையில. அப்ப இங்க எவ்வளோ? 30 சாரி மைனஸ் 31 இன்ட்டு 2 பிளஸ் 38. சரி, ஃபர்ஸ்ட் இந்த எழுதிக்கலாம். 46 பிளஸ் 24 44
மைனஸ் அந்த ப்ராக்கெட் ஆன்சர் 31 இன்ட்டு 2 பிளஸ் 38 6 இருக்குண்ணா 228 பிளஸ் இங்க 44 என்ன இருக்கும் 24 வந்துடும் ஓகேவா அப்ப 24 வகுத்தல் 4 எவ்வளவு வரும் 6 இப்ப இது ரெண்டு மட்டும் பெருக்கல் வரும் 62 ஓகேங்களா இப்ப இதை கூட்டுங்க எவ்வளவு வரும் 90 மைனஸ் 62 பிளஸ் 228 பிளஸ் 6 இப்ப என்ன பண்ணலாம் இதை கழிக்கலாம் இதை கழிச்சாலும் வரும் 90 62 போன வரும் 28 இங்கே 228 பிளஸ் 6 அப்ப கூட்டின வரும் 256 262 அப்ப எந்த நம்பர் மாத்தும் எனக்கு ஆன்சர் வருது 24 44 மாத்தும் போது எனக்கு ஆன்சர் வருது அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஆப்ஷன் செகண்ட் எனக்கு சரியானது நெக்ஸ்ட் இங்க மொத்தம் 7 பேர் இருக்காங்க வடக்கு திசை நோக்கி தான் அமர்ந்திருக்காங்க அப்ப 1 2 3 4 5 6 7 ஓகே அடுத்து ஏ என்பவர் வலது முனையிலிருந்து ஐந்தாவது வலது முனையிலிருந்து ஐந்தாவது எங்க ஏ அப்ப ஏ வந்து இங்க வந்து ஐந்தாவது ஏ அடுத்து இ மற்றும் ஏ ஆகிய இருவருக்கும் இடையில் இருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்ப ஏ இங்க போட்டாச்சுன்னா ஏக்கும் இ இடையில எத்தனை ரெண்டு பேரா அப்ப இ எங்க வரும் இந்த இடத்துல வரும் அப்ப ஏ இ இடையில ரெண்டு பேரு அடுத்து சி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஜி மற்றும் இ ஆகியோருக்கு உடனடி அருகாமையில் அப்ப இ இங்க வந்துருச்சா அப்ப ஜி என்ன பண்ணலாம் இங்க போடுங்க சி இங்க போடுங்க அப்ப ஜிக்கு இ இடையில சி வந்திருக்காரு அடுத்து பி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா எஃப் என்பவரின் உடனடி வலதுபுறம் எஃப்க்கு உடனடி வலதுபுறம் யாரு பி ஓகேங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப இதுல யார் வராம இருக்கா டி தான் எனக்கு வராம இருக்கா அப்ப டிக்கும் பிக்கும் எத்தனை நபர்கள் இடையில இருக்காங்க டிக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கப்பா 4 பேர் இருப்பாங்க ஆன்சர் அது 4 நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்டுக்கான குறியீடு என்னது அப்ப ஃப்ரெண்ட் எத்தனை இடத்துல இருக்கு ஃப்ரெண்ட் எங்க இருக்கு ஃப்ரெண்ட் இங்கே இருக்கு அப்ப 2 இடத்துல ஃப்ரெண்ட் இருந்தா அப்ப அந்த குறியீடு 2 இடத்துல இருக்கணுமா அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க கேஎல் இருக்கு அப்ப கேஎல் தான் ஃப்ரெண்டுக்கான குறியீடு அவ்வளவுதான் முடிஞ்சு ஃப்ரெண்டுக்கான குறியீடு என்னது கேஎல் நெக்ஸ்ட் இதுல எக்ஸ் இங்க என்ன அது ஒய் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இங்க என்ன பேஸ் பண்ணிக்க போதுன்னா இங்க டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்கு ஏன்னா அனைத்துமே இங்கே 3 இலக்கம் இங்கே 3 இலக்கம் அப்ப இந்த மாதிரி வந்தாலே டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுப்போம் அப்ப எக்ஸுக்கு 659 அப்படின்னா இங்க எவ்வளவு வருது 521 கழிச்சா 8 இங்க எவ்வளவு வரும் 3 இங்க 1 138 அப்ப அதே மாதிரி 794 இருந்து இந்த நம்பர் கழிப்போம் 656 அப்ப எக்ஸுக்கு 659 எடுத்தேன் ஒய்க்கு 656 எடுக்கிறேன் இப்ப கழிச்ச எவ்வளவு வரும் 4 6 16 போச்சுன்னா 8 அடுத்து இங்க மீதி எவ்வளவு இருக்கும் 8 தான் இருக்கும் 8 5 போச்சுன்னா 3 7 6 போச்சுன்னா 1 அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் 138 இங்கேயும் டிஃபரன்ஸ் 138 அப்ப ரெண்டுமே சமமா இருக்கா அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா வந்துச்சு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் இங்க அறிக்கை நடவடிக்கைகள் பாருங்க முக்கிய மொத்த சந்தைகளில் இருந்து அறிவிக்கப்பட்ட தட்டுப்பாடு காரணமாக கடந்த 3 வாரங்களாக நாடு முழுவதும் கோதுமையின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதுக்கான நடவடிக்கை பாருங்க பற்றாக்குறையிற்கான காரணங்களை சரிபார்க்க அரசாங்கம் ஒரு உடனடி விசாரணை அமைக்க வேண்டும் சரியானது இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அடுத்து கோதுமை விநியோகத்தை மீட்டெடுக்கும் வரை அரசாங்கம் குடிமக்களுக்கு மானிய விலையில் எண்ணெயை வழங்க வேண்டும் இது சரியா கிடையாது அப்ப இந்த அறிக்கைக்கான நடவடிக்கைகள் இது வந்து பொருந்தாது அப்ப எந்த இது பொருந்தது ஒன்று மட்டும் தான் எனக்கு பின்பற்றுது அப்ப ஒன்று மற்றும் பின்பற்றுது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க அடுத்து வரக்கூடிய எழுத்து எனக்கு எதுன்னு கேட்கலாம் எது வரும் எஃப்னா எவ்வளோ 6 ஐனா 9 எல்லுனா 12 ஓனா 15 அடுத்து எவ்வளோ வரும் 18 18னது 6 ஓகேங்களா இப்ப செகண்ட் 12 15 18 21 அப்ப 24னா எக்ஸ் அடுத்துங்க 2 3 கூட்டினா 5 3 கூட்டினா 8 3 கூட்டினா 11 அப்ப 11 3 கூட்டினா 14 14னது எண்ணு அப்ப ஆன்சர் ஆர் எக்ஸ் எண்ணு நெக்ஸ்ட் இதுக்கான அடுத்த ஒரு நம்பர் என்னது 24 26 30 36 44 அடுத்து என்ன நம்பர் வரும் எவ்வளவு கூடுது ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 4 அடுத்து 6 அடுத்து 8 அடுத்து எவ்வளவு கூடும் 10 40 10 கூட்டினா 54 ஆன்சர் செகண்ட் நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் எழுத பாருங்க ஹச் கியூ இசட் ஐ அப்ப 8 கியூனா 17 இசட்னா 26 ஐனா 9 அடுத்து என்ன வரும்
இதுக்கான கூடுதல் எவ்வளவு வருது 9. இதுக்கான கூடுதல் எவ்வளவு 9. அப்ப 24 திரும்பி எவ்வளவு கூடுது 9. அப்ப 9 கூட்டினா 18. அப்ப 6. இப்ப அடுத்தடுத்து எனக்கு எப்படி வருது 8, 11, 14. எனக்கு கேனா 11, என்னன்னா 14. அப்ப மூணா கூடுதா, அப்ப 6ல 3 கூட்டினா அதை 12 3 கூட்டினா 21, அடுத்து 24. அப்போ UX. அப்ப ஆன்சர் வரும் RUX. அடுத்து இந்த சமன்பாடை பாருங்க, பிளஸ் மற்றும் மைனஸ் இதை ஒன்று கொண்டு மாத்தணும். அதே மாதிரி பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஒன்று கொண்டு மாத்தணும். இப்ப என்ன ஆன்சர் பாருங்க. அப்ப 76 வகுத்தல் பதில பெருக்கல் 4 பிளஸ் பதில மைனஸ் 108 பெருக்கல் பதில வகுத்தல் 3 மைனஸ் பதில கூட்டல் 5. இப்ப 76 4 எவ்வளவு வரும் 304 மைனஸ் இங்க அடிச்சோம்னா 3 9 மீதி 1 18ல 6 பிளஸ் 5. இப்ப என்ன பண்ணலாம் கூட்டலாம். எவ்வளவு வரும் 309 மைனஸ் 36. அப்போ 9ல 6 போச்சுன்னா 3, 30ல 3 போச்சுன்னா 27. அப்ப ஆன்சர் வரும் 273. நெக்ஸ்ட், மக்கள் அமர்ந்திருக்கும் ஒரு கிடைவரிசையில் மார்சல் இடது முனையிலிருந்து 13வது இடத்திலும் வலது முனையிலிருந்து 36வது இடத்திலும் அமர்ந்துள்ளார் எனில் பரிசில் உள்ள மொத்த நபர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப இடதுல இருந்து எனக்கு எவ்வளோ 13, வலதுல இருந்து எனக்கு எவ்வளோ 36. கேட்கப்பட்ட கொஸ்டின் அது மொத்தம் தானே. அப்ப மொத்தமா என்ன பண்ணும் கூட்டணும், அவ்வளவுதான். அப்ப கூட்டணும் எவ்வளவு வரும் 9, இங்க 4. ஓகே, ஃபர்ஸ்ட் கூட்டினீங்கன்னா அடுத்து 1 கழிக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 48. ஏன் அந்த 1 கழிக்கிறோம்னா, ஏன்னா இடதுபுறத்து 13வது மார்சல் தான், வலதுபுறம் 36வது மார்சல் தான். அப்ப 2 முறை மார்சல் சொல்றோம்ல, அதுதான் அந்த 1 கழிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இங்கே அதே தான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம். இப்போ எக்ஸுக்கு 160 எடுக்கிறோம். அப்போ 160 வந்து 30 எப்படி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்னா இந்த 160 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 5ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வருது 3, இங்க 2, 32 வருது. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கு 30 இருக்கு. அப்போ 32 2 கழிப்போம். அப்போ 30. அப்போ கான்செப்ட் என்னது, முதல் நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணி 2 கழிக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க முதல் நம்பர் எவ்வளவு இருக்கு 175. அப்ப 175 5ஆல் அடிச்சு 2 கழிச்சு பார்க்க போறேன். இப்ப எவ்வளவு வரும் 4 5 5 5 மீதி 2 25ல 5 35 2 போச்சுன்னு வரும் 33. அப்ப எக்ஸுக்கு 160 எடுக்கும் போது ஒய்க்கான மதிப்பு 33 வருதான்னு செக் பண்ணுங்க. வருதா? வருது. அப்ப எக்ஸுக்கு 160 எடுக்கும் போது ஒய்க்கு 33 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், இதுல குழுவில் சேராத எது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது 7 12 7 9 அடுத்து 21 16 18 15 11 12 அடுத்து 4 25 1ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 27 கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இங்க அதே மாதிரி 20 30ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ், இங்க 5, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 2, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 2, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 4, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 1, இங்க 30, இங்க 25னா இங்க டிஃபரன்ஸ் 5, இங்க டிஃபரன்ஸ் 2. இப்போ ஃபர்ஸ்ட் 5ஆ வருது, அடுத்து 2ஆ வருது. அப்ப இங்க மட்டும் எனக்கு வித்தியாசமா இருக்கு. அப்ப 3வது ஆப்ஷன் வேறுபட்டு உள்ளது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, உறவுமுறை கொஸ்டின் P மைனஸ் Q. அப்ப P வந்து முதலா, இப்ப P மைனஸ் Q என்ன வரும் சகோதரர். P என்பவர் Q உடைய சகோதரர். P என்பவர் Q உடைய சகோதரர். அடுத்து Q இன்ட்டு R. அப்ப Q வந்து என்ன இருப்பாரு மனைவி. அப்ப Q வந்து என்னது மனைவி. யாருடைய மனைவி R உடைய மனைவி. அடுத்து 6 வகுத்தல் S. அப்ப R என்பவர் அது தந்தை. யாருக்கு தந்தை S என்பவருக்கு தந்தை. அடுத்து S பிளஸ் T. அப்ப S பிளஸ் T எனக்கு என்ன வரும் S வந்து தாய். அப்ப S வந்து தாய் யாருக்கு Tக்கு தாய். இப்ப கொஸ்டின் Q என்பவர் Tக்கு என்ன உறவு? Q வந்து Dக்கு என்ன உறவு அம்மாவுடைய அம்மா, அதாவது தாயினுடைய தாய். கரெக்ட் தானே, தாயினுடைய தாய். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ஷனரி பேஸ் பண்ணி நைட் KNIGHT KNIGHT. இப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகர வரிசைப்படி அதற்கு உடனடி பின்பாக ஒரு எழுத்தாகவும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகர வரிசைப்படி அதற்கு உடனடி முன்பாக வரும் எழுத்து. இது பின்பு இது முன்பு. அப்ப வவ்வல்ஸ்னா முன்னாடி, மெய்யெழுத்துனா பின்னாடி. ஓகேங்களா?
இப்போ மாத்திக்கலாமா ஃபர்ஸ்ட்? இப்போ கேங்கிறது மெய் எழுத்து, அப்ப என்னது பின்னாடியா? அப்ப பின்னாடி என்ன வரும்? எல்லு. எண்ணுக்கு அப்புறம் ஓ. அதே மாதிரி ஜிக்கு அப்புறம் ஹச். ஹச்சுக்கு அப்புறம் என்னது? ஐ. டிக்கு அப்புறம் என்னது? யூ. ஓகேவா? இங்க பபிள்ஸ் என்னது முன்னாடியா? அப்ப ஐக்கு விட என்ன வரும்? ஹச். அடுத்து பாரு, உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்குழுவில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை உயிரெழுத்து இருக்கு? ஓ, இங்க ஒரு ஐ, இங்க ஒரு யூ. அப்ப எத்தனை இருக்கு எனக்கு? 3 உயிரெழுத்துக்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆன்சர் என்னது? 3. நெக்ஸ்ட் இங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ நகரமானது ஆறின் ஆர் நகரின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. ஆர் நகரின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. இப்ப பாருங்க, ஆறுக்கு தென்மேற்கில், தென்மேற்கில்னது ஏ. இப்ப அடுத்தது டி நகர்னது ஏ நகருக்கு கிழக்கே, ஏக்கு கிழக்கேனது டி. அடுத்து இந்த டி நகரமானது டி நகருக்குனது தென் கிழக்கே. அப்ப இந்த டிக்கு தென் கிழக்கே என்ன இருக்கு? டி நகரம் இருக்கு. அடுத்து ஆர் நகரம் எப்படி இருக்குமா? டி நகரின் வடக்கே. டிக்கு வடக்கே தான் என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஓகே. அடுத்து எம் நகரம், எம் நகரம் டிக்கு தென் கிழக்கே. அப்ப டிக்கு தென் கிழக்கு என்னது? எம். இப்போ இது ஃபுல்லாவே நான் மெர்ஜ் பண்ண போறேன். ஓகேங்களா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏ டி எடுத்துக்கோங்க. அப்ப ஏ டி. அடுத்து டிக்கு கீழே என்னது? இந்த டியை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டிக்கு மேல என்ன வரும்? ஆறு. அதே மாதிரி ஆறுக்கு ஏ. ஓகேங்களா? அடுத்து டிக்கு கீழே என்ன பண்ணலாம்? எம். ஓகேங்களா? எல்லாமே எழுதியாச்சா? இப்ப பாருங்க, டி நகரத்தை பொறுத்தவரை எம் நகரமானது, டி நகரத்தை பொறுத்தவரை எம் நகரமானது எந்த திசையில இருக்கு? அப்ப எனக்கு இந்த மாதிரி ஏரோ தான் வருது. அப்ப இந்த ஏரோ வந்து எனக்கு என்ன அர்த்தம்? தென் கிழக்கு. அப்ப ஆன்சர் என்னது? தென் கிழக்கு. நெக்ஸ்ட் ஒரு வட்டை மீது சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஓகே. ஏ என்பவர் பி யின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அப்ப பி யின் இடதுபுறத்துல இரண்டாவது, பி யின் இரண்டாவது இடதுபுறத்தில் யாரு? ஏ. அடுத்து இ என்பவர் ஏக்கு உடனடி இடதுபுறம். அப்ப ஏக்கு உடனடி இடதுபுறம் யாரு? இ. அடுத்து சி என்பவர் எஃப் என்பவர் உடனடி வலதுபுறம். ஓகேங்களா? அப்ப சி வந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கு வலதுபுறம். ஓகேவா? இங்கிட்டு வரும். அப்ப எங்க வரும் பாருங்க, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருமா? வராது. இப்ப இங்க இருந்து போட முடியும். அப்ப எஃப் என்பவர், எஃப்க்கு வலதுபுறம் யார் இருப்பாங்க? சி இருப்பாங்க. எனில் டியை பொறுத்தவரை, அப்ப எங்க டி வரும்? இங்கதான் டி வரும். டியை பொறுத்தவரை சி என்பவரின் நிலை என்ன? அப்ப டியில இருந்து நான் சியை பார்க்க போறேன். சியை பார்த்தா நீங்க எப்படி இருக்கும்? மூன்றாவது வலதுன்னு சொல்லலாம், இல்ல மூன்றாவது இடதுன்னு சொல்லலாம். அப்ப ஆன்சர் எது வரும்? இடதுபுறம் மூன்றாவது. ரெண்டுமே எனக்கு வரும். வலதுபுறத்தில் மூன்றாவது தான், இடதுபுறம் பார்த்தாலும் மூன்றாவது தான். நெக்ஸ்ட் இதுல சேராத ஜோடி எது கேக்குறாங்க. எப்பயும் போல எஸ் டபிள்யூவா? அப்ப என்ன 19 23, யூனா 21 25. அடுத்தது 3 6 4 7. அடுத்து 20 23 21 24. அடுத்து 12 15 13 16. இப்ப பாருங்க, பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? இங்க 2, இங்க 2. அடுத்து இங்க 1 1. அடுத்து இங்க எவ்வளவு வருது? இங்க 1, இங்க எவ்வளவு வருது? 1. அடுத்து இங்க 1, இங்கே 1. அப்ப இங்க அனைத்திலுமே 1 1 தான் வருது. இங்க மட்டும் என்ன ஆகுது? 2 2 வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? இதுதான் வேறுபட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பில்டிங். இங்க ஒவ்வொரு எழுத்துக்கு என்னது? அதுக்கு பின்புற எழுத்து தானே. அப்ப என்ன வரும்? எக்ஸ், எஃப், எம், இ, ஜே, ஓ, ஹச். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் படுத்த என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்னது? இ, அடுத்து எஃப், அடுத்து ஹச், அடுத்து என்ன வரும்? ஜே, அடுத்து எம், அடுத்து ஓ, அடுத்து எக்ஸ். இதுல மூன்றாவது வரக்கூடிய என்னது? இடதுபுறத்து மூன்றாவது என்னது? ஹச். நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள் பாருங்க. அனைத்து ஆடைகளும் மோதிரங்கள், அனைத்து ஆடைகளும் மோதிரங்கள்.
அடுத்து எந்த ஆடையும் பாட்டில் இல்லை. இப்ப பாருங்க, சில மோதிரங்கள் பாட்டில்கள் ஆகும். இது வந்தாலே தவறு தானே, பாட்டில் தனியா தான் இருக்கு. அடுத்து சில மோதிரங்கள் ஆடைகளாகும். சில மோதிரங்கள் ஆடைகளா இருக்கலாம். அப்ப இங்க என்னது, முடிவு 2 மற்றும் பின்பற்றுது. முடிவு 2 மற்றும் பின்பற்றுது. நெக்ஸ்ட் சரி, என்ன பண்ண போறோம், குறியீடுகளை மாத்திக்கலாம். 92 டி என்பது எனக்கு என்னது, -12, பி என்பது என்னது, பெருக்கல் 3, சி என்பது என்னது, கூட்டல் பிராக்கெட் லெவலில் 63, ஏ என்பது என்னது, வகுத்தல் 3, டி என்பது எவ்வளவு வரும், டி என்னது -15. இப்போ இங்க என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பிறகுனா 36, 92 -36 பிளஸ் இங்க வகுத்து எவ்வளவு வரும், 2, 1 -15. அடுத்து பிளஸ் நம்பர் தனியா கூட்டினா எவ்வளவு வரும், 92 21. அப்ப 3 இங்க 11 மைனஸ் இங்க எவ்வளவு வரும், 36 15. அப்போ ஒரு 51. அப்ப கழிச்சல் வரும், 3 1 போச்சுன்னா 2, 11 5 போச்சுன்னா 6. அப்ப ஆன்சர் வரும் 62. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ரொம்ப சிம்பிள். முன்னாடி சொன்ன மாதிரி 2021 2022 ஆண்டுகளில் பள்ளியின் தொடக்க பிரிவில் எத்தனை புதிய சேர்க்கைகள் இருந்தன. ஓகே, பள்ளியின் தானே, தொடக்க பள்ளியின், ஓகேவா, பள்ளியின் தொடக்க பிரிவில். அப்ப தொடக்க பிரிவின் புதிய சேர்க்கை 2021 2022. அப்ப கூட்டின நிகழ்வு வரும் 25 பாண்டு கூட்டினா 37. அப்ப புதிய சேர்க்கை நிகழ்வு 37. நெக்ஸ்ட் இங்கே அகர வரிசை தான், ஜே ஹச் எஃப் டி ஏ. இதுக்கு ஆன்சர் அது ஓ எம் கே ஐ எஃப். இங்க என்னது, ஜேன்னு எவ்வளவு, 10 8 6 4 1. அப்ப இங்க எவ்வளவு வருது, 15 13 11 9. அடுத்து இங்க 6. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது, 5. அடுத்து 5, அடுத்து 5, அடுத்து 5. எல்லாத்துக்கும் 5 தான். எல்லாத்துக்கும் 5 தானே கூட்ட போறேன். அப்ப கே ஐ ஜி இ பி. அப்ப கேனா 11 5 கூட்டினா 16, 16னது பி. ஐனா 9, 9 5 கூட்டினா 14, 14னா என். ஜீனா 7 5 கூட்டினா 12, 12னா எல். ஈனா 5 5 கூட்டினா 10 ஜே. பீனா 2 5 கூட்டினால வரும் 7னா ஜி. அப்ப பி என் எல். அப்ப இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இதுதான் ஆன்சர், கரெக்ட். நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். ஓகேங்களா, அனைத்து இயந்திரங்களும் ராக்கெட்டுகள், அனைத்து விமானங்களும், ஓகேங்களா, இயந்திரங்கள், அதே மாதிரி அனைத்து ராக்கெட்டுகளும். ஓகே, தனியா போடலாம். அனைத்து இயந்திரங்களும் ராக்கெட்டுகள், அனைத்து விமானங்களும் ராக்கெட்டுகள். அப்ப இது இயந்திரம், இது விமானம், இது ராக்கெட்டு. ஓகேங்களா, அப்ப ராக்கெட் உள்ளதான் ரெண்டுமே வரப்போகுது. அப்ப சில இயந்திரங்கள் விமானங்கள் ஆகுமா, ரெண்டுமே சம்பந்தம், ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்க போகுது. அப்ப இது கிடையாது. அனைத்து விமானங்களும் இயந்திரங்கள் ஆகும், அனைத்து விமானங்களும் இயந்திரங்கள் ஆகும்ங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா, அப்ப 2 முடிவுகள் எனக்கு என்ன ஆகுது, பின்பற்றவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. அனைத்து 2 முடிவும் பின்பற்றவில்லை. நெக்ஸ்ட் இங்க எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. ஒரு வடக்கு திசை தான் நோக்கி உட்காந்து 1 2 3 4 5 6 7. ஜியின் இடதுபுறம் கே. அப்ப ஜிக்கு இடதுபுறம் யார் மட்டும், கே என்பவர் மட்டும்தான் இருக்காராம். அப்ப ஜிக்கு இடதுபுறம் கே என்பவர் மட்டும்தான் இருக்காரு. அடுத்து கே மற்றும் சி கிட்ட எத்தனை பேர், 4. கே இங்க போட்டாச்சா, அப்ப இடம் எத்தனை பேர், 4 பேரா, 1 2 3 4. அப்ப இங்க என்ன வரும், சி இங்க வந்துருவாரு. அப்ப கேக்கு சி கிடையில 4 பேர். அடுத்து எஃப் மற்றும் டி கிடையில் இ என்பவர் மட்டும் அமர்ந்துள்ளார். ஓகேவா, அப்ப எஃப்க்கும் டி கிடையில, எஃப்க்கும் டி கிடையில யாரு, இ வந்து அமர்ந்திருக்காரு. அடுத்து எஃப் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கு உடனடி அருகாமையில் இல்லை. அப்ப எஃப் இங்க வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிக்கு அப்ப 2 பக்கம் எஃப் போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், எஃப் இங்க போட்டீங்கன்னா இ டி. ஓகேங்களா, அப்ப இதுல யார் வராம இருக்கா, பிசிடி இஎஃப்ஜிஹெச் பிசிடி இஎஃப்ஜி கே. அப்ப பி தான் எனக்கு இன்னும் வராம இருக்காரு, பி இங்க போட்டுக்கலாம். அப்ப இனி வரிசையின் கடைக்கோடி வலதுபுறத்தில் யார் இருக்கா, பி தான் இருப்பாரு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஆர் எஸ் ஜி ஐ. ஓகேவா, ஆர் ஜி இ எல். இங்க எஸ் ஐ ஹச் ஓ. அப்ப இங்க 18 7 5 12. இங்க எவ்வளவு வரும், 19 9 8 இங்க 15.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 1 கூடுது, அடுத்து 2 கூடுது, அடுத்து 3 கூடுது, அடுத்து எவ்வளவு தான் கூடுது? 3 தான் கூடுது. ஓகேங்களா? அப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 அடுத்து லாஸ்ட் எனக்கு எவ்வளவு? 3 தான். அப்ப y u z g. அப்ப இங்க 1 கூட்டினா வரும் z. அடுத்து u ல 2 கூட்டினா w. அடுத்து இங்க 3 கூட்டினா c. அடுத்து இங்க 3 கூட்டினா j. அப்ப பாருங்க z w c j. ஆன்சர் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சர். ஓகே, இங்க அதே மாதிரி டிக்ஷனரி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். வவ்வல்ஸ் கான்சனன்ட், அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்ன தான் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு முன்பு எழுத்து. ஓகே, மெய்யெழுத்துனா ஒன்றை கழிக்கணும். அடுத்து உயிரெழுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்தாம். வவ்வல்ஸ்னா ஒன்று கூட்டணும். இவ்வாறு எழுத்தாக மாற்றப்பட்டால் உருவாக்கப்பட்ட புதிய எழுத்தின் குழுவில் பின்வரும் எந்த எழுத்து 2 முறை வந்துள்ளது பார்க்கணும். ஓகே, மெய் எழுத்து ஒன்றை கழிக்கலாமா? அப்ப இங்க சி, இங்க ஒன்று கழிச்சோம்னா எம், அடுத்து இங்க ஒன்று கழிச்சோம்னா பி, இங்க ஒன்று கழிச்சா என்ன வரும்? கியூ. அதே மாதிரி மெய்யெழு உயிரெழுத்துனா ஒன்று கூட்டணுமா? அப்ப இங்க பி, இங்க ஒன்று கூட்டினா எஃப். அப்ப பி என்ற எழுத்து தான் 2 முறை வந்திருக்கு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஐக்கான குறியீடு என்ன கேட்குறாங்க? அப்ப ஐ பாருங்க, ஐ இங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த நம்பர் இங்க மட்டும்தான் இருக்கணும். அப்ப 6 2 இடத்துல இருக்கு, 2 2 இடத்துல இருக்கு, 3 இல்ல. அப்ப ஐக்கான நம்பர் எனக்கு என்னது? 3. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? 3. ஓகே, ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, அப்ப இதே மாதிரி பேட்டர்ல ஒர்க் வைத்தியும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரிமைனிங் உள்ள ஷிஃப்ட்டும் நமக்கு கொடுக்க ரெடியா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அதை அப்ளைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதை கண்டிப்பாக மொத்தமாக கொடுத்து முடித்துருவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ் இப்போ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நன்றி.